என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எல்லாம் போச்சா? என்னல எல்லாம் போச்சா? அபி நீ இப்ப எனக்கு தங்கச்சியே பிறந்துட்டியே. அதம்பல நானும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். போயும் போயும் உன் கூடல பிறந்திருக்கேன் பத்தியா? எடி எனக்கு தங்கச்சியே பிறந்துட்டு வாழ்க்கையில ஒரு நல்லதான் எனக்கு செய்திருக்கியாடி. லை எத்தனை நாள் சீனி டப்பா கட்டு டப்பான்னு சொல்லிட்டு அம்மாட்ட இந்த ரூபாய் எல்லாம் களவாண்டிருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி கொடுப்பனே தவிர டெய்லியுமே சொல்லி கொடுப்பேன். யாபி இந்த அண்ணனுக்கு மேல உனக்கு அவ்வளவு பாசமா? இப்ப எதுக்கு நியூஸ் பார்த்து அழுதுகிட்டு இருக்க? நியூஸ் பார்த்தியாடி? என் தளபதி தமிழக வெற்றி கழகம் சொல்லிக்கிட்டு அறிவிச்சிட்டாரு. அதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? எடி என் கனவெல்லாம் இடிஞ்சு போறது பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? கனவு இடிஞ்சு போச்சா? ஏம்பல அடுத்த சிஎம் எலெக்ஷன்ல ஏதாவது நிக்கலாம்னு முடிவு பண்ணிருந்தியா? ஏ அஜய் எம்மா இந்த முக்கு கடையில போய் 4 முட்டை வாங்கிட்டு வர சொன்னனால சொல்லி அரை மணி நேரம் ஆயாச்சு. என்னமா மாய பணத்துட்டு டிவி முன்னாடியே இருக்க? எம்மா நான் சொல்லேன்னு வருத்தப்படாத. காலகாலத்துல எனக்கு ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும்ல. நல்ல காரியம் நடக்கணுமா? எம்மா வயசு போயிட்டே இருக்குமா? 18 வயசெல்லாம் ஒரு வயசா? எம்மா 18? இப்ப ஏப்ரல் ஆகும்போது 19 வயசு ஆகுது. எந்தாலையும் போட்டு காலையில திங்கனா முட்டை வாங்கிட்டு வர போய். எம்மா நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசாதம்மா. நியூஸ பாத்தியா? ஏன் இதயமே வெடிச்சு போற மாதிரி இருக்கு. இதயம் வெடிச்சு போகுதா? எம்மா உன் கால்ல வேணாலும் விழியே. ஜனானி எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைமா. எலிபல்லி என்ன இது யார் உனக்கு? நான் என்ன எனக்காண்டியே எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு கேட்டேன். மாடு மாதிரி வளர்ந்துருக்கேல மாடு மாடு மாட்டு பயலே. குட்டி 10ஆம் கிளாஸ் படிச்சது. குட்டி காலேஜ் படிச்சு முடிச்சு வீட்டோட கடனை எல்லாம் அடைச்சிட்டு வேணா வீடு போட்டு கல்யாணத்தை பண்ணிக்க. எம்மா அம்பட நல்லா தாங்காதம்மா. எம்மா ஒரே ஒருக்க எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. அதுக்கு பிறகு நம்ம அபி படிச்சு முடிச்சதுக்கு பிறகு வீட்ல உள்ள கடனை எல்லாம் தீர்த்துக்கிட்டு நானே வீடு போட்டுக்கிட்டு வேணா வேற கல்யாணம் பண்ணிவிடியாம்மா. எள்ளு போல கூத்து நாத்தம் இல்லையால. அடுத்த வீட்டோட உள்ளது கேட்டா என்ன நினைக்கும்? என்னத்த பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மூஞ்சில துப்பிட்டு போவாள்வா. எம்மா நான் எனக்காண்டியே கேட்டுக்கிட்டு இருக்கேன். காலகாலத்துல எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நீ ஏன் அந்த முட்டையை வாங்கிட்டு வந்து சொன்னா அவ போய் வாங்கிட்டு வர போறா. வீட்லயே கூட மாட வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கு எல்லாமா உனக்கு? எனக்கு கூட மாட வேலை செய்யறதுக்காண்டி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? எம்மா நியூஸ்ல போட்டாச்சு எல்லாம் முடிய போகுது. என்னத்துல போட்டாச்சு? எம்மா தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. யார்ல? எம்மா தளபதி. அதுக்கு எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான்? எம்மா கமிட்டா இருக்க ஒரே ஒரு படத்தை நடிச்சு கொடுத்துட்டு பொறவு படம் எல்லாம் நடிக்க மாட்டாராமா. அதுக்கு எதுக்குல நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? இப்ப நல்லா கேளுங்க. எருமை தியேட்டர்ல போய் தளபதி படம் பார்க்க முடியுமா? நான் எவ்வளவு கற்பனை கோட்டை கட்டி வச்சிருந்தேன் தெரியுமா? எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன உடனே என் பொண்டாட்டியை கூட்டு தளபதி படத்துக்கு போனானு. எம்மா என்னமோ ஒரே ஒரு படம் தான் நடிச்சு கொடுக்க போறாராம். ஒரு படத்துக்காண்டியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. எலிபல்லி நான் என் வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். தள்ளு காட்டியனா கூட்டி போச்சு. லை குட்டிட்ட சீரிய வேலைய வச்சுக்கிடாத பாத்துக்க. நான் உயிரோட இருக்கும்போது எப்ப பாரு அந்த குட்டியை போட்டு சாத்திக்கிட்டு இருக்க. இனிமே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டை எடுத்து வந்துட்டு நாங்க வெளிய போய் பிச்சை எடுக்க போலாம். இந்த பாரு வீட்ல இருக்க கடன் அவ்வளோத்தையும் தீர்த்துட்டு குட்டியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு புறவு வேணா வீட போட்டு கல்யாணத்தை பண்ணிக்க. ஏம்மா இதெல்லாம் நடக்கும்போது 40 வயசு ஆயிருமே. நான் என்ன சொல்லியேனா இப்பயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா நானும் எனக்கு வரப்போற அந்த பிள்ளையும் சேர்ந்து வீட்டு கடனை எல்லாம் அடைச்சிருவோம்ல. ஒழுங்கா நீ எடுத்த 250 மார்க்குக்கு ஒரு காலேஜ்ல உன்னை கஷ்டப்பட்டு சேர்த்து விட்டேன். எம்மா இந்த காலேஜ்ல எனக்கு ஒழுங்கா படிச்சு தரையில என் மூளையே கழுவி இப்ப ஸ்ரீயாஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு விட்டாச்சு. இனிமே உனக்கு கல்யாணம் எடுக்கிறதுக்கு வந்து நிக்க. ஏய் இந்த வயசுல இத பத்தி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லையால? எம்மா கூச்சப்பட்ட கல்யாணம் நடக்குமா? எடி நைட் சோறு வச்சியா? எம்மா ஆமா பள்ளிக்கூடத்து நேரம் ஆகல. சென்னை கிளம்பி போட்டி மேல காட்டிட்டு இருக்காம பொறுப்பு இல்லாம போறத பாரு. என் கல்யாண சாப்பாடை பத்தி பேசியதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நாய்க்கு சாப்பாடு போட்டியான்னு கேட்டுக்கிட்டு போறாவ. இந்த கனி குட்டி கூட நம்மள திரும்பி பார்க்க மாட்டேங்குதே. உனக்காக வருவேன் உயிர் கூட தருவேன் நீ ஒரு பார்வை பார்த்திடு போதும் உனக்கு எதையும் நான் செய்வேன்.
ஞாபகம் முழுதும் நீ வந்து நிறைய உனது நிலையென இருப்பேன். நீ யாராயிருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். என்னை பிரிந்தால் அந்த நொடியே நான் இறந்து போகிறேன். இவனை மட்டும் பிடிச்சிட்டோம், கனி பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். என்ன இந்த வீட்டுக்குள்ளால போறான்? இவனுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம்? இந்த வீட்டுக்குள்ளால எதுக்கு ஆதி போகணும்னு கேட்டுருவோமா? ஒருவேளை ஒரு பக்கமா படிச்சுட்டு பார்ட் டைம் வேலை ஏதாவது பாக்குறானோ? ஆனா கார்ல தானே டெய்லி காலேஜுக்கு வரான். தம்பி, அண்ணே சொல்லுங்க. இல்ல வீட்டுக்கு முன்னாடி காரை கொண்டு பார்க் பண்ணிருக்கீங்கல்ல, சின்னையா இப்ப கார் எடுத்துட்டு வெளியே வருவாங்க. நீங்க இதுல வந்து நின்னீங்கன்னா காரை வெளியே எடுக்க முடியாதுல்ல. அண்ணே ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா? நான் இந்த வீட்டுக்கு ஒரு 10 வருஷமாட்டு வாட்ச்மேனா தான் இருக்கேன். இங்குள்ள வீடெல்லாம் எனக்கு தெரியும். யாருக்கு வீடு கேட்டாலும் நான் சொல்லி தந்துருவேன். இல்ல நான் அட்ரஸ்க்காக எல்லாம் வரல. இப்ப உள்ளாடி ஒரு பையன் கார்ல போனான்ல, அந்த பையன் யாரு? இந்த வீட்டுல டிரைவரா வேலை பாக்குறானா? ஐயே, என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யாருக்கிட்டையும் போய் கேட்டாதுங்க. ஏன்னே? அவர்தான் எங்க சின்னையா. வீட்டுல உள்ள கடைக்குட்டியே அவர்தான். எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளை, படிப்புலயே இருக்கட்டு எல்லாத்துலயும் கெட்டிக்கார பிள்ளை. ஆதி இந்த வீட்டுல உள்ள பையனா? அண்ணே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தாங்கல்ல, அவங்க எப்ப காலி பண்ணிட்டு போனாங்க தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடியா? நான் இதே வீட்டுல 10 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடு வச்ச நாளையில இருந்து ஒருத்தங்க தான் இருக்காங்க. வீட்டோட சொந்தக்காரங்க மட்டும் தான் இருக்காவ. வேற வாடகைக்கு எல்லாம் இந்த வீட்டை கொடுக்கலையா இருக்கும். இல்ல அண்ணே, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியாம ஏதாவது இருக்கலாம். அட போங்க தம்பி, எனக்கு தெரியாதா? உங்கள்ட்ட சொல்லதுக்கு என்ன, 10 வருஷமா இந்த வீட்டுல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் ஆகும்போது எங்க சின்னையா படிக்கலாம், அந்த காலேஜுக்கு கொஞ்ச நேரம் வாட்ச்மேனா நிப்பேன். 10 வருஷமா இங்கதான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ளால ஒரு நாள் கால் எடுத்து வச்சது கிடையாது. அண்ணே நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆதித்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கலாம், அதோட ஓனர் அவங்க ஃபேமிலி தான் இந்த வீட்டுல இருந்தாங்க. இப்ப என்னடானா ஒரு புது பையன் வீட்டுக்குள்ளால போறான். தம்பி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேக்குறீங்களா தெரியாம கேக்குறீங்களா தெரியலையே. இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் இருக்காங்க எல்லாம், விக்கி, அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த வீட்டுக்கு நான் பல தடவை வந்துட்டு போயிருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட இந்த பையனை நான் இந்த வீட்டுல பார்த்தது இல்லையே. பெரிய ஃப்ரெண்டா நீங்க? ஆமா. அட நம்ம விக்னேஷ் ஐயாக்கு ஃப்ரெண்டு. இந்த வீட்டை பத்தி யாரு கேட்டாலும் நான் வாய் திறக்க மாட்டேன். ஆனா பெரியயாக்கும் அவங்க தம்பிக்கும் கொஞ்ச நாளா சண்டை, அதனால அவங்க 2 பேரும் பேசிக்கிட மாட்டாவ. மத்தபடி பெரியயாக்கும் அம்மாவும் ஏதாவது க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் விக்கின்னு கூப்பிடுவாவ. நீங்களும் விக்கின்னு சொன்னீங்களா, அதான் நீங்க ஃப்ரெண்டுன்னு நம்பி. அண்ணே இந்த பையன் யாருன்னு மட்டும் சொல்றீங்களா? தம்பி அவர் தான் விக்னேஷ் ஐயாக்கு தம்பி. அண்ணே மறுபடியும் கேக்கேன்னு தப்பா நினைக்காதுங்க. இவ்ளோ பெரிய ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அவன். விக்கியோட தம்பி ஸ்கூல் எல்லாம் ஃபாரின்ல தானே படிச்சுட்டு இருந்தான். அப்படிப்பட்ட பையன் எதுக்கு இந்த காலேஜ்ல படிக்கணும்? தம்பி பெரியயா கூட பேசி ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல இருக்கே. ஆமாண்ணே, நான் சஞ்சனா ஹாஸ்பிட்டலோட எம்டி. மாறி 2 பேரும் பிஸியா, அதான் கான்டாக்ட் பண்ணவே முடியல. இடையில வேற நம்பரை மாத்திட்டான் போல, கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு இருந்து. எதுக்கு நம்பர் மாத்தினா வேணாலும் எனக்கு தெரியாது. சின்னையா ஃபாரின்ல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மா நோய் போட்டிருக்கு. அதான் அங்க பாக்கிறதுக்கு யாருமே இல்ல, அதோட வந்தவர் தான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே போவேல. ஆனா படிப்புல எல்லாம் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. படிப்புல விளையாட்டுத்தனத்துல எல்லாத்துலயும் அவர் தான் ஃபர்ஸ்ட். நான் நிறைய நாள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், ஆனா அந்த பையனை பார்த்தது இல்லையா, அதான் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். இப்ப கிரவுண்டுக்கு போறதுக்கு வெளியே வருவாரு, கொஞ்சம் வழியில இருந்து மட்டும் தள்ளி நிக்கிறீங்களா? சரிங்க அண்ணா. தலையே வெடிச்சிடும் போல எல்லாம் இருக்கு. இவன் எதுக்கு நம்ம கணிக்க பின்னாடி சுத்தணும்? விக்கிட்ட வேற பேசி 4 வருஷம் ஆகும். கடைசியா அந்த பொண்ணு கூட ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் வந்தது. பேசாம ஸ்கூல் வெப்சைட்ல இருந்து நம்பர் எடுத்து ஸ்கூலுக்கே கால் பண்ணி கேட்டுருவோமா? கரஸ்பாண்டன்ட் நம்பர்னு கேட்டா எப்படி சீக்கிரம் தருவாவ? சரி பேசி பாப்போம். ஹலோ குட் மார்னிங் ஆதித்யா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். குட் மார்னிங் மேம். அர்ஜென்டா கரஸ்பாண்டன்ட்ல பேசணும், பேச முடியுமா? போன்ல எல்லாம் கான்டாக்ட் பண்ண முடியாது சார். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சஞ்சனா ஹாஸ்பிட்டலோட எம்டி, உங்க கரஸ்பாண்டன்டோட ஃப்ரெண்டு தான். ஓ அப்படியா? இருந்தாலும் அவர்கிட்ட கேட்காம கான்டாக்ட் நம்பர் எல்லாம் தரக்கூடாது சார். ஓகே ப்ராப்ளம் இல்ல, வந்ததுக்கு பிறகு நான் கால் பண்ணேன்னு சொன்னா போதும். ஓகே, உங்க நம்பர் கொடுக்குறீங்களா? நான் இப்ப கால் பண்ணிருக்கேன்ல, இந்த நம்பர் தான் மேம். சார் லேண்ட்லைன் நம்பர்ல தான் கால் பண்ணிருக்கீங்க. ஓகே நோட் பண்ணிக்கோங்க, 9486 ஓகே 15. ஓகே சார். மேடம் கொஞ்சம் எமர்ஜென்சி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கனாலே போதும், கால் பண்ணிடுவாங்க. ஓகே சார். முன்னாடி எல்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லாமலே விக்கி போய் பார்க்கலாம். இப்ப எதனால எல்லாத்தையும் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும்னு தெரியலையே. இவ்வளவு பெரிய ஸ்கூல் வச்சிருக்கவங்களோட பையன் இந்த காலேஜ்ல படிக்கான்னு யாருக்கும் தெரியல. எதுக்காக இதெல்லாம் மறைச்சிட்டு படிச்சிட்டு இருக்கான்? என்னதான் விக்கி பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லார்கிட்டையும் நார்மலா பேசினாலும் தங்க ஆண்டி ஸ்டேட்டஸ் பார்த்து பழகக்கூடியவியா. அவங்க பையன் ஆதி. விக்கிய பத்தி நமக்கு தெரியும். ஆதி எதுக்காக கணிக்க பின்னாடி சுத்தணும்? ஷோ தலையே வெடிக்க மாதிரி இருக்குது எல்லாம் யோசிச்சாலே. அட என் பொண்டாட்டிக்கு புதுசா வெக்கம் எல்லாம் வந்திருக்கேன். என்ன மேடம்? எப்போ எழுதுனீங்க?
5 மணிக்கு. 5 மணிக்கு எழும்பிட்டீங்களா? ஆமா, முதல்ல சொன்னேன்ல, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு முதல் நாள் ஸ்டேஷன் போறேன். இதுக்கு முன்னாடியே போயிருக்கீங்களா? அது சும்மா ஏதாவது சின்ன ஒர்க்குக்காக போயிருப்பேன். என்னையும் அப்படி இல்லையா, ஃபுல் டைமா போய் தானே ஆகணும். சாரா, என்னமோ வித்தியாசம் தெரியுதே உன்ட்ட. அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் இல்லையா? இந்நேரம் பக்கம் பக்கமா இல்ல கதை விட்டுருப்பா. போங்க. இப்படி குழஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு போன மாதிரி தானா? நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம்ல. படுறா, நம்ம வீடா? ஆமா, அதுதானே நம்ம வீடு. ஆஹா. நீங்க ஸ்டேஷன் போறீங்களா? சஜுட்ட என்ன கொண்டுட சொல்லவா? இல்ல வேண்டாம். ஏன்? சாரா, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஏன் துணியேமா? ஐயே, அதெல்லாம் பாதி மடிச்சு கூட வைக்காம எல்லாம் இருந்து. எல்லாம் நானே பாத்துட்டேன். நீங்களா? ஆமா, என் ஒய்ஃப் டயர்டா தூங்கிட்டு இருந்தாளா, இங்க என்ன பார்த்து தான் பேசணும். ஏன் உங்களுக்கு இப்ப நேரம் ஆகலையா? நேரம் எல்லாம் ஆகுது, அதை நான் பாத்துக்கலாம். அவசரப்பட்டு அவசர கொடுக்க மாதிரி சஜுட்டை எல்லாம் கொண்டு விட சொல்லிடாத. நான் ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போலாம், சரியா? ஒரே நாள்ல என் பொண்டாட்டி இவ்வளவு அமைதி ஆயிட்டாளா? போங்க, கண்டிப்பா இன்னைக்கு போகணுமா? அடி, இப்படி எல்லாம் இழுக்காத, புறவு நடக்கதே வேற. நான் சொன்னது உன் மண்டையில ஏறிச்சா? புதுசா கேட்க மாதிரி கேளு. சஜு கூடால நீ போக கூடாது. சேர்ந்து தானே வந்தோம், சேர்ந்து தான் போனோம். சாரா, அத்தை காஃபி கொண்டு வந்தாங்க. உன்னை எழுப்பதுக்கு தான் வந்தாவ. 8 மணி ஆனதுக்கு அப்புறம் என்ன தூக்கணும். நான் தான் என்னெல்லாம சொல்லி சமாளிச்சு அவிகளை அனுப்பி விட்டேன். எழுப்பி இருக்கலாம்ல. சரி, உங்க அம்மா கொண்டு வந்த காஃபியை பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கேன். பிரஷ் பண்ணிட்டு குடிச்சிட்டு வெளியே வா. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். 2 பேருமா சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே போயிருவேன். மாமா, சொல்லுங்க மாப்பிள்ள. இன்னைக்கு நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். அதான் நீங்களும் இப்ப ஆபீஸ் போயிருவீங்கல்ல, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லணும்ல. போவாதுங்கன்னு சொல்ல முடியாது, போங்கன்னு சொல்ல முடியாது எங்களால. எப்படியும் திரும்ப வந்துதானே ஆகணும். அதான் பிரியாக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் இருக்கலாம் இன்னும் ஒரு வாரத்துல. எப்பயாத்தி நின்னாதான் வீடு கலகலான்னு இருக்கும். இனிமே வீடு எப்ப பார்த்தாலும் உறங்கிட்டு தான் இருக்கும். என் சாராவை அடிக்கடி என் கண்ணுல காட்டிட்டு கூட்டிட்டு போங்க. கிழவி, நான் என் புருஷன் வீட்டுல போய் சந்தோஷமா வாழணும்னு உனக்கு ஆசை இல்ல? அடி போடி கேனக்குறக்கி. ஆயிருந்தா புருஷன் வீட்டுல இருந்தாலும் தாய் வீட்டுல கிடைக்க சந்தோஷம் இருக்குமா? அம்மா, நாங்க போறேன்னு சொன்னோன்னு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுதுல்ல உங்களுக்கு? அதெல்லாம் இல்லட்டி மக்களே, பொண்ணா பிறந்தா இதுதானே வாழ்க்கை. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். நேத்துக்கு உங்க ரூம் பக்கம் வந்தனா, அத்தை உங்களுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, டேப்லெட் போட்டாதான் எப்படியும் தூக்கம் வந்துருமா, நாளைக்கே பேசிடலாம்னு நினைச்சேன். என்ன? எங்க அப்பாட்ட எதை பத்தி பேச போறீங்க? சொல்லுங்க மாப்பிள்ள, என்னன்னு? நீங்க யாரும் என்ன தப்பா நினைக்கலன்னா நான் சொல்லியேன். உங்களை போய் நாங்க தப்பா நினைப்போமா? எங்க வீட்டு மாப்பிள்ள பெரிய சோப்புடப்பா மாப்பிள்ள. உன்னைய நான் வந்து டீல் பண்ணியேன்னா. மாமா, நாளையில இருந்து நான் ஸ்டேஷன் போகும்போது காலையில சாராவை இங்கே கொண்டு விட்டுருவேன். யாரோகிட்ட ஏதாவது பிரச்சனையா? ஐயா, பிரச்சனைலாம் இல்ல. புறவு என்ன திடீர்னு இந்த முடிவு? உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது நினைப்பாவெல்லாம். யாரு என்ன நினைச்சா என்ன, அடுத்தவங்களுக்காகவா வாழ போறோம். மாமா, நான் வீட்டுல இருப்பேன்லாம். அப்ப மட்டும் சாரா எங்க வீட்டுல இருந்தா போதும். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதுங்க. ஒருத்தன் கையில எங்க பிள்ளை பிடிச்சு கொடுத்த உடனே எங்க பிள்ளை இல்லன்னு ஆயிராது. ஆனா திடீர்னு இப்படி சொல்றீங்கன்னா கொஞ்சம் பயமா தானே இருக்கும். பிரச்சனைன்னு ஒண்ணும் இல்ல மாமா. ஆனா எனக்கு சாரா இங்க நிக்கதான் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குன்னு இல்ல, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான். ஃப்ராடு என்னமா போய் சொல்லுது? எடி, உனக்கு அறிவில்லையா? கழுத்துல தாலி யாரியாச்சா? புருஷ வீடு தான் சொர்க்கம். கிழவி, நான் ஏற்கனவே கொலவரியில இருக்கேன். வாயை மூடிக்கிட்டு இருந்துரு. எடி, அவ சொல்லியதுல என்ன தப்பு இருக்கு? அப்பல இருந்து இத தானே சொல்லிக்கிட்டு இருக்க. கல்யாணம் ஆனாலும் நான் இங்க தான் வந்து நிப்பேன், இங்க தான் வந்து நிப்பேன்னு. ஏதாவது கூடுதல் குறை இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு ஒரேடியா இங்கே வந்துருவியா? அத்தா, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்தோம். ஹலோ, என்ன? என்கிட்ட கேட்டுட்டா முடிவெடுத்தியா? இது போட்டு உடனே குடஞ்சிக்கிட்டு வந்திருக்க. தொல்லை தாங்க முடியாம சரி என்னாலே போட்டுன்னு நீ சொல்லிருப்பேன். கிழவி, வாயை முடிக்கிட்டு இருந்துரு சொல்லிட்டேன். சுவாத்துல எலி மருந்து போட்டு தந்துருவேன் பாத்துக்க. நீ செய்தாலே செய்வாட்டி. தம்பி. அக்கா சொல்லுங்க. எங்க சாரா எங்க நின்னாலும் சந்தோஷமா நின்னா காணும் எங்களுக்கு. சரிங்க அக்கா. கண்டே மக்களே, நான் சாராவையும் ரோஹித்தையும் பார்த்து தான் உன்கிட்ட கேட்க வந்ததே மறந்துட்டேன். ஏன்ட்ட பேச வந்தீங்களா? ஆமா, நேத்துக்கு டாக்டர் நீயும் சேர்ந்து கூட கூடயா பூ தூக்கிட்டு போனியா ரூமுக்கு? கூட கூடயா பூ தூக்குனவளா? அண்ணா, எனக்கு நேரம் ஆயிட்டு நான் கிளம்பியேன். சாயங்காலம் மாப்பிள்ள வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. நீங்க வரதுக்கு ராத்திரி ஆயிரும்ல? இல்ல அண்ணா, இன்னைக்கு வீட்டுக்கு போறாவைல, அதனால நானும் சீக்கிரமா வந்துருவேன். ஆட்டுங்க. அக்கா, எனக்கு மேல வேலை இருக்கு, நான் போட்டுமா? இவ என்ன மென்னு முழுங்கிக்கிட்டு இருக்கா? அட இரு மக்களே, கேட்டதுக்கு பிறகு போ. கூட கூடயா பூ தூக்கிட்டு போனியா? நான் என் 2 கண்ணால பார்த்தேன். இப்ப போய் பாக்கும்போது இந்த படத்துல எல்லாம் கல்யாணம் ஆனவன ரூம் அலங்காரம் பண்ணிருப்பாவல்ல, அத போல அழகாக்கி இருக்குதீங்களே. பத்தாததுக்கு பலூன் எல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்குதீங்களே. இவளுக்கு வேற வேலை இல்ல. அம்மா, நான் உள்ளதான் சொல்லியேன். நேத்துக்கு நான் என் கண்ணால பார்த்தேன். பிரியாவா டாக்டர் தம்பியும் கூட கூடயா ரூம்ல பூ எடுத்துட்டு போனவ. கூட கூடயாவா? நான் பாத்துக்கிட்டே தான் நின்னேன். அதுக்கு பிறகு நம்ம சாராக்கு ரூமுக்கு
நின்னாவ ரெண்டு பேரும். என்னமோ மாறி மாறி பேசி சிரிச்சுக்கிட்டு நின்னாவ. எல்லாம் முடிஞ்சிருக்குமோ? என்னது? அதான் நேத்து நமக்கு நடந்துலாம். இவளுக்கு எல்லாம் முடிஞ்சிருக்குமோ? ஆனா உன் மூளை இருக்கு பத்தியா, மியூசியத்துல தான் கொண்டு வைக்கணும். புறவு என்னத்துக்கு ரூமு கூட கூடயே பூத்திக்கிட்டு போனோம்? ஏன் நமக்காக கூட ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம்ல? பாவம் என்ன சொல்லணும்னே தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்காவ. இந்நேரம் சஞ்சய் இங்க இருந்திருந்தா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பாரு. நிலாக்கா வேற எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டு உடைச்சிட்டு இருக்காவ. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான்மா, எதுக்கு பூ கூட மேல தூக்கிட்டு போனாவ? இவ்வளவு நேரமா ஐயா நின்னார்லாம், அதான் நான் இத பத்தி பேசல. அதான் இப்ப போட்டு உடைச்சிட்டே இல்ல. அம்மா எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவ்வளவு அலங்காரம் எல்லாம் ரூம்ல பண்ணி வச்சிருக்காவ, ஆனா மெத்தையில இருந்து ஒரு பூ கூட வாடாம அப்படியே இருந்த இடத்துல இருக்கு. ஏன் உனக்கு வேற வேலை இல்லையா? எதுல எல்லாம் உனக்கு சந்தேகம் வருது? கடவுளே, என் பேர் இங்க காத்துல பறந்துட்டு இருக்கு. எதுக்காவது எடுத்துட்டு போயிருப்பாவ, நீ அத பத்தி என்னத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? அதுலதான் எனக்கு சந்தேகம். எதுக்காவது எடுத்துட்டு போனாலும் சரி, ஆனா உடனே டாக்டர் எதுக்கு வீட்டுக்கு போனோம்? புறவி என்னத்துக்கு இவ்வளவுக்கு செலவு பண்ணிருக்கணும்? பிரியா, மக்களே உள்ளதா? இவனுக்கு வேற வேலையே இல்லையா? அம்மா இதையே கேட்டுக்கிட்டே இருக்காதுங்க. காலையிலே பெருக்கிறதுக்கு ரூமுக்கு போறேன், ரூம்ல எல்லாம் பூ கூட்டமா கிடக்கு. நிலாக்கா, ஏதாவது கனவு கண்டிருப்பியா? ஐயா ரோஹித் தம்பி, நான் கண்ணால பார்த்தேன். ரெண்டு பேரும் கூட கூடயா பூ தூக்கிட்டு போனாவ. அக்கா, நைட்ல உங்களுக்கு ஒழுங்கா கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டியா? பூ தூக்கிட்டு போனது நானா சாராவும்? இல்லையே, ராத்திரி பார்க்கும்போது டாக்டர் மாதிரி தானே தெரிஞ்சு. டாக்டர் பிரியாவன் தானே? என் ஃப்ரெண்டு ஒருத்தையும் பூக்கடை வச்சிருக்கானா. நேற்றுக்கு பிரியாக்கும் சஞ்சய்க்கும் என்கேஜ்மெண்ட்லாம் நான் தான் கொஞ்சம் பூ கேட்டிருந்தேன். அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதான் சும்மா தானே போகுதுன்னு சொல்லி அந்த ரூம்ல போய் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம். இல்லையே. ஏ நிலா, அம்மா நீ ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் போதும், போய் வேலையை பாரு. டாக்டர் பிரியாவன் தானே போன மாதிரி இருந்து. அப்பா, எதுக்கு இப்படி கேவலமா பல்ல காட்ட? சும்மா சிரிச்சு பார்த்தேன். ஏன் பிரியா, பிளான் யாருக்கா வேணா இருந்துட்டு போட்டு, அதான் பிளான் போட்டவே வரையில நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம்ல. போ சாரா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவ இப்ப என்ன பண்ணிட்டு போறாவ? வெக்கப்பட்டுட்டு போறாங்களாம். பாட்டிக்கு வெத்தில கல்ல வச்சு உன் மண்டை உடைப்பாவன்லாம் நினைச்சேன். அதெல்லாம் இருக்கட்டு, யார்கிட்ட கேட்டுட்டு என்ன இங்க கொண்டு விடியதை பத்தி முடிவெடுத்தியா? யார்ட்டடி கேட்கணும்? ஏன் முடிவு? நான் தானே தாலி கட்டியிருக்கேன், அப்ப ஏன் முடிவு தானே. அந்த தாலி கட்டுறதுக்கு நான் தானே கழுத்தை காட்டினேன், அப்ப என் முடிவே இருக்கணும்ல. ஐயா, இது என்ன வாங்க சண்டை? கிளவி, உன் வாயால வந்தது பாத்துக்கா. என்ன, நான் இங்க வரதுக்கு வீட்டு சண்டை போட்டு நீ பாத்தியா? வாயை குறைச்சுக்கிட்டு நட. இங்க யாரும் உனக்கு சப்போர்ட்டுக்கு நிக்க போறது கிடையாது. எனக்கு தான் சப்போர்ட்டா பேசுவாவ. புறவி எதுக்கு கலப்புலன்னு பேசிட்டு இருக்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் இங்க வரவே மாட்டேன், அங்கேதான் நிப்பேன். அத நானும் பாக்கேன். வரியா? பசிக்குது. வெண்ணப்பி கொட்டிட்டு வாங்க. போலாம்.